அனைவருக்கும் முதல்ல வணக்கம். குறிப்பாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நமக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அமெரிக்கா நாட்டிற்கு சென்றிருக்கின்றார். பல முதலீடுகளை பெறுவதற்காக, அது ஈர்ப்பதற்காக இன்றைக்கு சென்றிருக்கின்றார். அதில் பலதரப்பு மட்ட MOU சைன் ஆகியிருக்குது. திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் முறை அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இதுவரைக்கும் அவர் சைன் பண்ண MOUவில் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லுவேன். கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் அமைய இருக்கின்ற சிப்காட்டில் இது அமைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக, குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் சரி, ஒசூராக இருந்தது, இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. உள்ளபடியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற, கரூரை சார்ந்திருக்கின்ற, புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற, திருச்சியை சார்ந்திருக்கின்ற, தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு சென்டர் பாயிண்டாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஜாபில் அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்கெல்லாம் சப்ளையராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையராக இருக்கிறார்கள், சிஸ்கோக்கு இருக்கிறார்கள், ஹெச்பிக்கு இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக, குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும்பொழுது எப்படி முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அதில் இந்த வேலை வாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இதுக்கான மேனுஃபேக்சரிங்லேயே ஆரம்பிக்கிற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். திருச்சி மாவட்டத்தின் சார்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு அது பெருமை. அது மட்டுமல்ல, இந்த ஜாபிலுக்குன்னு சில சப்ளைஸ் இருப்பாங்க, அவங்களோட வெண்டாஸ்ன்னு சில பேர் இருப்பார்கள், அவர்களுக்கான அழைப்பையும் விட்டுருக்கிறோம். அவங்களும் வரும்பொழுது இன்னும் அது கூடுதலாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து வந்ததுக்கு பிறகு இதில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவர் வாயால் சொல்வார். ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கணும். ஏன்னா அங்கே போயிருக்கின்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே லேட் நைட்டாக இருந்தாலும் இங்கே உடனே ஃபோன் பண்ணி, சார் உங்கள் மாவட்டத்துக்கு வந்துருக்கு சார், உடனடியே நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார் நம்மகிட்ட சொல்லுங்கள் சார், இது சாதாரண அறிவிப்பு மட்டும் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் அறிவிப்பு சார் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. மற்றொன்று, நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருப்பார், அதை நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் தயவுசெய்து அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், மதர் டங்கில் நடத்துது, அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார். தமிழ் உணர்வு, தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்களெல்லாம் பெருமை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து 1930s 1960s வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இதில் ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்பொழுது, தமிழில் இன்றைக்கி நாங்கள் பாடம் சொல்லி தருவது, தமிழ் மீடியம் கொண்டு வருது, அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து, அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கடைபிடித்து இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது. அவர் சொல்ல, டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தானே நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கிறோம் நாங்கள், அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா என்று கேட்கிறார். டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம். எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஆண்டும் எப்படி அச்சடித்து கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அதில் வந்து எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா, இன்ஜினியரிங்கா, இது எல்லாத்தையுமே தமிழ்லே கொடுக்கலாம் என்கிறதுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான். அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கிற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அனாட்டமி அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில் அனாட்டாமின்னு அப்படியே தான் வந்துச்சு. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும், இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்க்கணும். இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து, அதனால் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து கொண்டு வந்து நீங்கள் சொன்ன அவசியம் இல்லை, இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள்
இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் நான் வந்து அவங்ககிட்ட திருப்பி நான் கேட்க விரும்புவது ஒன்று தான். காலை சிற்றுண்டி அப்படிங்கிற திட்டத்தை எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கணும்? இல்லை யார் முதல்ல கொண்டு வந்தா? இந்தியாவில் புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தா? தமிழ் புதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா? நான் முதல்வன் யார் கொண்டு வந்தா? இல்லம் தேடி கல்வின்னு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிலேயே நமக்கு சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ண நீங்கள் வந்து இதை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க, அது யார் கொண்டு வந்தா? ஸோ இது எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்ததை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி முழுமையாக நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது இன்க்ளூசிவ் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஜிஆரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமாக சென்றிருக்குது என்று நீங்கள் பார்க்க முடிகின்றது. நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது NEP 2020 நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் அதில் இருக்கின்ற சரத்துகள் சிலது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது. ஆல்ரெடி வி ஆர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட். நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு இப்போ நேற்றே நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பார்த்துருக்கலாம். அவங்க சொல்லிக்கிற அந்த SSCயில் கிட்டத்தட்ட 20 காம்பனண்ட்டில் 19 காம்பனண்ட் 18 காம்பனண்ட் நம்ம அதிகமாக இருக்கோம். நம்பர் 1 கேரளா இருக்குது, நம்பர் 2 நம்ம இருக்கோம். நம்ம அதில் சரி இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானா? மாநில சுயாட்சின்னு சொல்கிறேன். கன்கரண்ட் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியல்லாம் என்ன முதல்ல? அதோட அர்த்தம் என்ன? நீயும் பேசுங்க, நானும் உட்காந்து பேசுவோம். பேசி உங்களுக்கு எது உங்கள் மாநிலத்துக்கு தேவை அதுக்கான நிதியை ஒதுக்கணும். இப்போ தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த முறை மட்டும் புதிதாக இந்த NEP நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்கும். எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்ட். இதில் ஏன்னா கொள்கை என்று வரும்பொழுது அதை கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் சொல்கிற மும்மொழி கொள்கைங்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கின்ற 5+3+3+4 என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தால் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போகிறேன், அந்த குழந்தை அதில் பாஸ் ஆனால் 2 மாதம் டைம் தானே, உடனடியாக அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணி அடுத்தது இது கொண்டு வா அப்படி இல்லைன்னா அங்கேயே ரீட்டைன் பண்ணு அப்படின்னு. RTI ஆக்ட் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்லி அடுத்தது கொண்டு போகணுங்கிறது தான் உங்களுடைய ஆக்டே இருக்குது. இப்போ நீங்களே அதை முரண்பட்டு இந்த மாதிரியான சில கேள்வி 6ஆம் வகுப்புலேயே வந்து குலக்கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான. ஸோ இது எந்த விஷயத்துலையும் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம். கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது நீ இவ்வளோ கருத்து சொல்கிறிய தம்பி, ஆனால் நீ வந்து பெர்ஃபார்மன்ஸே இல்லையேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்ல நாங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் இவ்வளோ கருத்துக்களை சொல்லும் இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாங்கள் போகும்போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக நிதி தரேன், உங்களுடைய மாடலை நாங்கள் அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம், தமிழ்நாடு மாதிரி அவங்க அடுத்தவங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிதிங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் விதத்தில் உங்களுடைய சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோளை தான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்கள் இப்படி தாமதப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் சமகர சிக்ஷா அப்படின்னு வரும்போது இந்த SSCக்கான ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிக்கிட்டே தான் வந்தீங்க. நீங்கள் 60%, நாங்கள் 40%. அதனால் பல திட்டங்கள் இந்த கூட்டத்திட்டக்குள்ள அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துறீங்க, கிட்டத்தட்ட 2152 கோடி நிறுத்துறேன்னு நீங்கள் சொல்லி முதல்ல இது நியாயம் தானா? அதேமாதிரி ஒவ்வொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால் 15,000 ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன்னு நினைக்கிறீர்களே, இது நியாயம் தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வியாக அவரிடம் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். NEP ஒத்துக்கிட்டா தான் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ஒருவேளை நிதி கொடுக்கலன்னா நம்மளால சமாளிக்க முடியுமா? தமிழ்நாட்டை பொறுத்த உங்களுக்கே தெரியும், பல வரலாறுகள் இருக்கின்றது. பல நேரங்கள் நம்ம போராடி தான் எல்லாத்தையுமே பெற்றுங்க. உடனே அவங்க கொடுக்கல. இந்தி போராட்டமாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் அனைத்து சாதிகளும் அர்ச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் நம்ம நியாயமாக போய் வைக்கிறோம் கருத்தை. நியாயமாக வைக்கும் பொழுது அதில் நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம். கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்ய முயற்சிக்கிறாங்களா ஒன்றிய அரசு? அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. பட் நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நாங்கள் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதில் நீங்கள் அரசியல் கலக்காமல் நான் அவருக்கு 1 to 1 அவர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது இது என்ன இருக்குது, NEP அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது, வித்தின் ½ hour உங்களுக்கு நான் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டேன், இது ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கின்றதே தவிர ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் அ நான் ஹிந்தி ஸ்டேட். அவருமே ஒரிசாங்கிறது ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்டில் தான் வர்றாரு. அவருக்கு அதோட மொழி தெரியும். ஆனால் அவருக்கு என்ன நிர்பந்தம்னு தெரியல. அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நான் அதுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல. கிட்டத்தட்டமாக எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் நாங்கள் பணம் கேட்கின்றோம்.
புதிதாக பணம் கேட்கவில்லை. நீங்கள் ஒவ்வொரு வருடமும் 2018 ஒருங்கிணைந்த அந்த ஆர்எம்எஸ்சி எஸ்எஸ்சி இருந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து எஸ்எஸ்சின்னு கொண்டு வந்ததே நீங்கள் பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க. 2020க்கு அப்புறம் தான் என்இபிங்கிற ஒரு கான்செப்டே வருது. ஆனால் என்இபியை நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் இதை தருவேன்னு சொல்வது அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், மகாவிஷ்ணுவோட விவகாரம் இப்போ எந்த நிலைமையில் இருக்கு? அது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும். மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன், இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார், என்ன ஒன்று ஆக்ஷன், அதுக்கு ஒரு என்கொயரி போடும், அந்த என்கொயரி முழுமையாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை கோர்த்து இதை வேறு விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போடும்பொழுது எனக்கு என்னென்னா, நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன், இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த இதுக்கு வரும் பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறையா திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இந்த அன்பில் மகேஷ் பண்ணுறான். விட்டா அவன் எல்லாத்தையும் படிக்க வச்சுருவான் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான், படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த 1,00,000 பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம். அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி நான் கண்டிப்பாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கேன். இவ்வளோ டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம் சார். பட் ஆனால் மகாவிஷ்ணு மேட்டரை மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்குறேன் நான். அதனால சொல்கிறேன், அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை நாங்கள் எடுப்போம். உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. இவ்வளோ டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்க நண்பர்கள் நமக்கே தெரியுது. நீங்கள் இவ்வளோ பெர்ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது 53 தான் நீங்கள் 62ங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. நீங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பல திட்டங்களை ஒன்றிணைத்து இப்படி கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதுதான் எனக்கு உள்ளபடியே எனக்கு வேதனைக்குரியா இருக்குது. அதனால் அதை தயவுசெய்து டைவர்ட் பண்ணாமல் முதல்ல எங்கள் பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும்போது ஏதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம். இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 31 வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தார்கள். அதில் 12 வகையான கோரிக்கைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதை பார்த்து எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது. அவரை அழைத்து பேசி அது எது செய்ய முடியும், இப்போ எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். பேச்சாளர்களை வச்சு RSS ஊடுருவ மாணவர்கள் மத்தியில் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த பல்வேறு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் 1 or 2 டேஸில் அந்த எப்படி விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு யார் வர வேண்டும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்தது என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் கீழ்மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரொம்ப தூரத்தில் இருக்கு, கிராமங்கள்லேருந்து போகுது. இப்போ அந்த குழந்தைகள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காட்டு வழியில் தான் போக முடியுது. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு. நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ பார்க்கும்போது அவங்க வில்பட்டி ஏதோ ஒரு பக்கத்து ஸ்கூல்லேருந்துலாம் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகளும் இங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் சொல்லும் பொழுது சில நேரங்கள் காட்டுப்பகுதியில் விலங்குகள் நடமாட்டம் உள்ளதெல்லாம் இருக்கின்றது. இதுக்கு சரியான இப்போ நம்ம இவ்வளோ பேசணும் இல்லையா, நம்ம இப்போ SSCயில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இருக்குது, அந்த எஸ்காட்டிங் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அது எங்கன்னா குறிப்பாக மலைப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது அவர்களை அழைத்து வருவதற்கென்று ஒரு நிதி கொடுக்குறோம். இதுவும் பார்த்தா இப்படி அந்த பிள்ளைங்க பயன்படும் அதுலேயும் கை வைக்கிறாங்க அவங்க. ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் வைக்கும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்கிறது உறுதி செய்ய வேண்டிய எங்களோட கடமை. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு பிறகு இது சார்ந்து எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான பணத்தை பெற வேண்டும், அல்லது நீங்கள் சொல்கிற இந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் 1,27,00,000 பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க, எல்லா போர்டுலையும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் இருக்கின்றோம். இதையும் கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஆசிரியர்கள் பணியிட மாற்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது சார். பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து ஏதாச்சும் தொய்வு ஏற்படுமாயா என்று சொன்னால் அதில் ஏதாச்சும்
அவங்களுடைய கவனக்குறைவு இருக்குது என்று சொன்னால் நான் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் நேற்று கூட நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரையில் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்திருக்காரு எஜுகேஷன் சார்ந்தாக. அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கேன். ஸோ குறிப்பாக அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் இடமாட்டும் பொழுது இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக மட்டும் இல்லை, ஒரு வார்னிங்காக தயவுசெய்து நாங்கள் போகிற இடத்துல நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாகத்தான் இதை தருகின்றோம். கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்ற செய்தியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். மகாவிஷ்ணு மேட்டர் 2 தலைமை ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதை திருப்பி வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸும் கூட நம்ம யாருமே சொல்லிடக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த பிள்ளைங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். பள்ளிக்கூடத்தோட பிரமிசஸோடைய தலைவர் தலைவி அது ஒரு குடும்பம் மாதிரி. உள்ளுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா அது நீங்கள் தான் HMs, நீங்கள் தான் உங்களுடைய பொறுப்பு. அதையும் தாண்டி இல்லை இந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த என்கொயரியில் போய் நான் நடுப்பு நான் கேட்க முடியாது என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா அந்த என்கொயரிக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது. அதில் அதனால அவங்க என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் இது வந்து என்ன நடந்தது, உள்ளபடியாக என்ன நடந்தது, யாருமே வந்து வாங்க இந்த கண்டென்ட் பேசுங்க யாரும் சொல்ல போகிறது இல்லை. அது நடந்தது, அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்ததுங்கிறது அது கண்டிப்பாக அது ஏற்றுவே கொள்ள முடியாது. ஏன்னா அறிவியல் சார்ந்து நீங்கள் சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் வெளிநாடு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகிறது, அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ்க்கு கூட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன, மேற்படிப்புக்கு என்னென்னு படிக்கலாம் தெரியுமா, R&Dங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே இப்போ செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி நடக்கும்பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அந்த புரிதல் முதலடியாக யார் அதை அனுமதித்தாரோ அது இல்லையே என்கின்ற அந்த வேதனை தான் நான் பார்க்கின்றேன். நேற்று சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு கார்ல வந்து பள்ளிக்கல்வித்துறைன்னு போட்டிருக்காங்க. அது ஒரு மதத்தின் குறித்த வாசகம் அதில் இருக்கு சார். அதுக்கு என்ன சார் பார்த்துட்டாங்க, அதுக்கு கூட நியூஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. அது யாரோ ஒரு ஆசிரியரோட வண்டி போல இருக்குது, பிரைவேட் போடக்கூடாது தான். அது அந்த மதம் சார்ந்து எதுவுமே வந்து கல்விக்குள் வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் மிக மிக தெளிவாக தேவாரம் திருவாரூர் போன்ற போட்டித்தேர்வு நடத்தப்படுது அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அது எப்படி? இல்லை அது அமைச்சர் அவரே பதில் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் HRNCங்கும் போது டிபார்ட்மெண்ட்டே அது வேற, அதனால் அவருடைய சார்ந்து அதுக்கே அவர் முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காரு தான் அதை நான் பார்க்கணும். உதவி பெறும் ஸ்கூலுக்கும் இந்த இது பொருந்துங்களா சார்? அந்த ஆன்மீகம் சம்பந்தமா ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமான ஒரு வழிகாட்டுதல் முறையா நிறைய அந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாமே சொல்றேன். எல்லா விதமான இதையும் பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும் இது எல்லாம். ஏன்னா எந்த விதத்திலையும் இந்த மாதிரி 1-2 நம்ம கண்ணுக்கு தெரியுது நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்குமே தவிர தெரியாத இடத்துல எங்கேயாச்சும் இருந்தால் கூட அது நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த முறைகளும் இருக்கும். தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம். மாநில அரசோட கல்வி முகமைக்கும் தேசிய நம்ம ஒன்றிய அரசோட கொள்கைக்கும் என்ன முரண்பாடு சார்? முக்கிய முரண்பாடு சார் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பார்க்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலும் ஒரு முன்னாள் நீதியாசர் தலைமையில் ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை சந்தித்தோம், மாணவர்களை சந்தித்தோம், அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சிலது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது நமக்கு ரிப்போர்ட்டை நம்ம வழங்கியிருக்கணும் நாங்கள். ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரிகள் ஏன்னா CM ஆஃபீஸ் நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட. CM ஆஃபீஸ் இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் என்று சொல்லும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் முழுமையாக தெரியும் உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு பேத்துப்பாட்டு ஒரு கிராமம் இருக்கு சார், 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார், 2 டீச்சர்ஸ் அங்கே இருக்காங்க. அது அந்த மாதிரி ஸ்கூல் வந்து நியரஸ்ட் ஏதாவது பெரிய ஸ்கூல்ல சேர்த்தோம்னா 2 டீச்சரும் வேற இடத்துல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நான் வந்து நம்ம CO ஸ்டோர் மீட்டிங் நான் வச்சிருந்தேன். அப்போ ஒரு 3 பகுதியாக சொன்னாங்க. கூக்கள் அப்புறம் இன்னொன்று 3 இந்த 3த்துக்கும் சேர்த்து மைய பகுதி நீங்கள் ஒரு ஹை ஸ்கூல் வச்சிங்கன்னா பிள்ளைங்க அது மாதிரி ஒரு 3 ஏரியா சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக எனக்கு ஒரு நோட்டு எனக்கு ஒன்று அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது நம்ம நடுப்புற ஒரு பத்திரிகையில் நான் பார்க்கும்போது அண்ணா பாரதியா அதை சார்ந்து நேற்று அதை கிளம்புற 7:30 மணிக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அலர்ட் ஆகிட்டாங்கன்ட்டாங்க. அதனால அங்கே போக வேணாங்கிறதுக்காக அவங்க வந்து கீழ்மலையிலேருந்து வராங்க பொறுக்கு. அதனால் டிலே ஆகும்போது அவங்க கீழ்மலையிலேருந்து மேலே இல்லை வசதி இருக்கும் கீழேருந்து மேலே வர டீச்சரை ஆன் டயத்துக்கு வரும் நீங்கள் எதிர்பார்க்க கூட அவங்க கீழே இருக்கட்டும். இங்கே உடனே அதுக்கான டீச்சர்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுவோம் அது அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே இருக்க டீச்சர் போடுங்கன்னு சொல்லி நேற்று அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டு. ஸோ அதை பொறுத்தவரைங்க சரி நம்ம நாலேஜுக்கு எது வருதோ முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் படிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். கொடைக்கானல்ல ஒரு 15 அரசு மேல்நிலைப்பள்ளி, தனியார் மேல்நிலைப்பள்ளி இருக்கு சார். கல்லூரி ஆண்கள் கல்லூரி இல்லை சார் கொடைக்கானல்ல.
அவங்க பல எம்எல்ஏ முறை கோரிக்கை சார். நாங்க எங்க எம்எல்ஏ எம்எல்ஏ சொல்லி நம்முடைய மாண்புமிகு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் நாலேஜுக்கு அதை நான் கண்டிப்பாக கொண்டு போகிறேன்.